முருகன் மற்றும் தெய்வானை திருமண கதை முழு பெரிய கதை வடிவில். தேவர்களின் துன்பம். முருகனின் பிறப்பு. தெய்வீக போராட்டம். இந்திரனின் மகள் தெய்வானை. தெய்வானையின் காதல் மற்றும் ஞதி. திருப்பரங்குன்றம் திருமணம். திருமணத்தின் ஆன்மீக அர்த்தம். 7 அத்தியாயம் விரிவாக பார்க்கலாம். அத்தியாயம் 4. இந்திரனின் மகள் தெய்வானை. தெய்வீக காதலும் விதியின் ஆரம்பமும். இந்திரலோகத்தில் ஒரு அழகிய நாள். தேவர்களின் அரசன் இந்திரன் தனது மகள் தெய்வானையை பார்த்து பெருமைப்படுகிறான். அவள் அழகு மட்டுமல்ல, அறிவும் பண்பும் தெய்வீக ஒளியும் கலந்த ஒரு அற்புத உருவம். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்குள் ஒரு விதி மறைந்திருந்தது. தெய்வானையின் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. அவள் ஒரு தெய்வீக இணைப்புக்காக பிறந்தவள். தெய்வானையின் மனம் தேவர்களின் உலகை மீறிய கனவுகள். தெய்வானை எப்போதும் பூமியை பற்றி சிந்தித்தாள். தேவலோக சுகங்கள் இருந்தாலும் அவளின் மனம் ஒரு வித்தியாசமான ஈர்ப்பை உணர்ந்தது. அதுதான் மனிதர்களின் உலகம். அங்கே வாழும் எளிமை, அங்கே இருக்கும் உண்மையான உணர்வுகள். அவள் மனதில் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. நான் உண்மையில் யாருக்காக பிறந்தேன்? இந்திரனின் கட்டுப்பாடு. இந்திரன் அவளை கடுமையாக பாதுகாத்தான். நீ தேவலோகத்தின் இளவரசி, பூமி உனக்கான இடமல்ல என்று கூறினான். ஆனால் விதியை யார் தடுக்க முடியும்? தேவானியின் மனம் மெதுவாக பூமிக்கே ஈர்க்கப்பட்டது. விதியின் திருப்பம் ஆரம்பம். ஒரு நாள் ஒரு தெய்வீக நிகழ்வில் தேவானே ஒரு புனித மந்திரத்தை கேட்கிறாள். அந்த மந்திரம் அவளின் வாழ்க்கையை மாற்றுகிறது. அது சொல்கிறது, உண்மையான அன்பு வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, அது விதியில் உள்ளது. அந்த நிமிடமே தேவானையின் விதி மாற்றம் தொடங்குகிறது. முருகனுடன் இணையும் தெய்வீக பாதை அறிமுகம். அந்த விதிப்பாதையின் மறுபக்கம் ஒரு தெய்வீக வீரன் பிறக்கப் போகிறான். அவன்தான் முருகன். தேவானே மற்றும் முருகனின் வாழ்க்கை இன்னும் சந்திக்கவில்லை. ஆனால் பிரபஞ்சம் இருவரையும் ஒரே விதியில் இணைக்க தயாராகிறது. அத்தியாயத்தின் முடிவு. புதிய பயணத்தின் தொடக்கம். தேவானே இப்போது ஒரு முக்கியமான திருப்பத்தில் நிற்கிறாள். தேவர்களின் கட்டுப்பாடு, மனத்தின் சுதந்திரம், விதியின் அழைப்பு, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய கதையை உருவாக்குகிறது. அடுத்த அத்தியாயம் முருகனின் தெய்வீக வளர்ச்சி மற்றும் விதியின் சந்திப்பு ஆரம்பம். அத்தியாயம் 5. தெய்வானையின் காதல் மற்றும் நியதி. விதி எழுதும் தெய்வீக பயணம். தேவலோகத்தின் அமைதிக்குள் ஒரு மாற்றம். தெய்வானை இப்போது மாறிவிட்டாள். அவள் மனம் இனி இந்திரலோகத்தின் பொற்கோட்டைகளில் இல்லை. அது எங்கோ தொலைவில் இழுக்கும் ஒரு தெரியாத அழைப்பை தேடிக்கொண்டிருந்தது. அந்த அழைப்புதான் நியதி. காதல் என்றால் என்ன என்பதை தேடும் மனம். தெய்வானைக்கு ஒரு எண்ணம் தொடர்ந்து வந்தது. காதல் என்பது என்ன? அது கட்டுப்பாடா அல்லது சுதந்திரமா? இந்திரன் அவளுக்கு சொன்னான், காதல் என்பது தேவலோகத்திற்குள் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு உணர்வு. ஆனால் அவளின் மனம் அதை ஏற்கவில்லை. அவள் உள்ளே ஒரு புதிய உணர்வு வளர்ந்தது. அதுதான் உண்மையான அன்பை தேடும் பயணம். நியதி எழுதிய இரகசிய அழைப்பு. ஒரு புனித இரவில் விண்ணில் மின்னல் போல ஒரு ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளி தெய்வானையின் கனவில் பேசுகிறது. நீ தேடுவது இங்கு இல்லை. நீ இணைக்கப்பட வேண்டியவர் இன்னும் பிறக்கவில்லை. அந்த வார்த்தைகள் அவளின் மனதை அதிர வைத்தது. நான் யாருக்காக பிறந்தேன் என்ற கேள்வி இன்னும் ஆழமானது. மனமும் விதியும் மோதும் தருணம். இந்திரன் அவளின் மாற்றத்தை கவனிக்கிறான். அவன் அவளை கட்டுப்படுத்த முயல்கிறான். நீ தேவலோகத்தில்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். ஆனால் தெய்வானை வெதுவாக பதிலளிக்கிறாள். நான் இருக்கும் இடம் அல்ல, நான் செல்ல வேண்டிய இடம் முக்கியம். இதுதான் அவளின் முதல் சுதந்திர குரல். பூமியின் பக்கம் ஈர்ப்பு ஆரம்பம். தெய்வானை திடீரென பூமியை நோக்கி ஈர்க்கப்படுகிறாள். அவள் கனவுகளில் மலைகள், காடுகள், மனிதர்கள், உணர்வுகள் தோன்றுகிறன. அதில் ஒரு உருவம் மட்டும் மீண்டும் மீண்டும் வருகிறது. ஒரு தெய்வீக வீரன், ஒளியால் சூழப்பட்டவன். அவன் யார் என்று அவள் இன்னும் அறியவில்லை. விதியின் முதல் இணைப்பு அதிர்வு. பிரபஞ்சம் ஒரு சிறிய அதிர்வை அனுப்புகிறது. அந்த அதிர்வு முருகனின் பிறப்பின் முன் ஒளியாக தெரிகிறது. தெய்வானையின் மனமும்
முருகனின் விதியும். இரண்டும் ஒரே நூலில் கட்டப்படத் தொடங்குகிறது. அத்தியாயத்தின் முடிவு. காதல் அல்ல, நியதி ஆரம்பம். தெய்வானை இப்போது ஒரு பெரிய மாற்றத்தின் வாசலில் நிற்கிறாள். பழைய உலகம் முடிகிறது, புதிய விதி தொடங்குகிறது. காதல் இன்னும் பிறக்கவில்லை, ஆனால் அதன் பாதை உருவாகிறது. அத்தியாயம் 6. திருப்பரங்குன்றம் திருமணம். திருப்பரங்குன்றம் மலையின் அமைதியான சூழல். தேவர்களின் உலகில் ஒரு முக்கியமான தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அங்கு சிவபெருமான், பார்வதி தேவி, இந்திரன் மற்றும் அனைத்து தேவர்கள் ஒன்று கூடியிருந்தனர். காரணம் ஒன்றே: முருகன் தெய்வ யானை திருமணம். இந்த திருமணம் சாதாரண திருமணம் அல்ல, அது ஒரு தெய்வீக சமநிலையின் தொடக்கம். முருகனின் முடிவு. முருகன் அசுரர்களை வென்ற வீரன். ஆனால் அவரின் உள்ளத்தில் இருந்தது வெறும் போராட்டம் மட்டும் அல்ல, ஒரு அமைதியான தருணம், ஒரு பாசமான வாழ்க்கை. அந்த நேரத்தில் தெய்வ யானையின் தூய மனம், அவளின் பக்தி, அவளின் அன்பு முருகனின் மனதை மெதுவாக மாற்றியது. அவர் உணர்ந்தார், வெற்றியை விட முக்கியமானது அன்பும் ஒற்றுமையும்தான். அதனால் அவர் அந்த திருமணத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார். சிவமனம், தெய்வீக தருணம். திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. தேவர்கள் சங்கீதம் பாடினர். வானத்தில் தேவலோக ஒளி பரவியது. முருகன், தெய்வ யானை இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அந்த பார்வையில் இருந்தது நம்பிக்கை, அன்பு மற்றும் நிரந்தர இணைப்பு. அந்த நேரத்தில் திருமணம் நடைபெறுகிறது என்று அல்ல, இரண்டு தெய்வீக சக்திகள் ஒன்றாக இணைகின்றன என்று பிரபஞ்சமே உணர்ந்தது. திருப்பரங்குன்றத்தின் புனிதம். அந்த திருமணம் நடந்த இடம் இன்று கூட மிக புனிதமானதாக கருதப்படுகிறது. அதுதான் திருப்பரங்குன்றம் முருகன் டெம்பிள். அங்கு செல்லும் பக்தர்கள் இன்னும் அந்த தெய்வீக சக்தியை உணர்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. முருகன் திருமணத்தின் ஆசி அந்த இடத்தில் என்றும் நிலைத்திருக்கிறது. இந்த அத்தியாயத்தின் அர்த்தம். இந்த கதை சொல்லும் பாடம்: வெற்றி மட்டும் வாழ்க்கை அல்ல, அன்பும் பொறுப்பும் அமைதியும் அவசியம். சக்தியும் கருணையும் சேர்ந்தால்தான் முழுமை கிடைக்கும். அத்தியாயம் 7. திருமணத்தின் ஆன்மீக அர்த்தம். விரிவான விளக்கம். முருகனும் தெய்வானியும் இணைந்த திருமணம் என்பது சாதாரண ஒரு திருமண கதை அல்ல, அது ஒரு ஆன்மீக சின்னம். மனித வாழ்க்கையில் எவ்வாறு நாம் முன்னேற வேண்டும் என்பதை விளக்கும் ஒரு ஆழமான பாடம். முருகன் = ஞானம் + தைரியம். முருகன் என்பது வெறும் ஒரு கடவுள் அல்ல, அவர் மனிதனுக்குள் இருக்கும் ஞானம், சரியது தவறியது என்பதை புரிந்து கொள்வது, தைரியம், அந்த உண்மையை நியாயமாக நிறைவேற்றும் சக்தி. முருகன் அசுரர்களை எதிர்த்து போராடுவது போல நாமும் வாழ்க்கையில் உள்ள பயம், சந்தேகம், சோம்பல் போன்ற உள்ளக அசுரர்களை வெல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது. அதாவது முருகன் = மனத்தின் தெளிவு + செயல் தைரியம். தெய்வானி = பக்தி + நம்பிக்கை. தெய்வானி என்பது வெளிப்படையான அழகை விட மேலான ஒரு சக்தி. பக்தி, உயர்ந்த சக்தியுடன் உள்ள தொடர்பு. நம்பிக்கை, வாழ்க்கையில் எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் என்ற உறுதி. தெய்வானி முருகனை நேசிப்பது என்பது வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதை குறிக்கிறது. அதாவது தெய்வானி = இதயத்தின் நம்பிக்கை + ஆன்மீக இணைப்பு. இருவரின் இணைப்பு சொல்லும் ஆழமான பாடம். முருகன் + தெய்வானி திருமணம் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை உண்மையை சொல்கிறது. ஞானம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை கடுமையாகும், நம்பிக்கை மட்டும் இருந்தால் திசை தெரியாது. ஆனால் இரண்டும் சேர்ந்தால் வாழ்க்கை சமநிலையாகும், முடிவுகள் தெளிவாகும், மனம் அமைதியாகும். வாழ்க்கைக்கான ஆன்மீக செய்தி. இந்த கதை நமக்கு சொல்வது: வெற்றி மட்டும் போதாது, அன்பும் பக்தியும் வேண்டும், அறிவும் நம்பிக்கையும் சமமாக இருக்க வேண்டும். இறுதி உண்மை: முருகன் இல்லாத தெய்வானி திசையில்லாத நம்பிக்கை, தெய்வானி இல்லாத முருகன் உணர்வில்லாத அறிவு. இரண்டும் சேர்ந்தால்தான் மனித வாழ்க்கை முழுமை பெறும். இதுதான் திருமணத்தின் ஆன்மீக அர்த்தம், ஒருவரை ஒருவர் நிறைவு செய்யும் தெய்வீக இணைப்பு. இந்த கதையின் முடிவுரை: முருகனும் தெய்வானையும் இணைந்த திருமணம் என்பது
ஒரு தெய்வீக நிகழ்வு மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கைக்கான ஒரு ஆழமான பாடம். முருகன் பிரதிநிதித்துவப்படுத்துவது ஞானமும் தைரியமும், தெய்வானை பிரதிநிதித்துவப்படுத்துவது பக்தியும் நம்பிக்கையும். இந்த இரண்டும் இணையும்போதுதான் வாழ்க்கை முழுமை பெறுகிறது. வாழ்க்கையில் வெற்றி மட்டும் இருந்தால் போதாது, அதற்கு அன்பும் நம்பிக்கையும் அவசியம். முருகன் காட்டுவது சரியான முடிவுகளை எடுக்கும் அறிவு, தெய்வானை காட்டுவது அந்த முடிவுகளில் நம்பிக்கையுடன் நிலைத்திருக்கும் மனம். இந்த இணைப்பு நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், அறிவில்லாத பக்தி வழிதவறும், பக்தியில்லாத அறிவு வெறுமையாகும். இரண்டும் சேர்ந்தால் மட்டுமே மனிதன் ஆன்மீகத்திலும் வாழ்க்கையிலும் உயர முடியும். இதுவே முருகன் தெய்வானை திருமணத்தின் உண்மையான முடிவுரை.